காலை வணக்கம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகை போல் பெலனடைந்து சேட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவாய். ஆமாங்க, ஒரு மனுஷன் அழகான ஒரு குட்டி பறவையை எடுத்து அதை பராமரித்து வளர்த்து கொண்டிருந்தானா. அந்த பறவை தன்னுடைய சிறகுகளை விரித்து பறக்கிற நாளுக்காக காத்து கொண்டிருந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய பொறுமையை இழக்க ஆரம்பிச்சானா. ஒரு நாள் அந்த பறவையை கொண்டு போய் ஒரு சின்ன மரக்கிளை மேல உட்கார வச்சு அதை பறக்கும்படி புஷ் பண்ணானா, ஃபோர்ஸ் பண்ணானா. அந்த பறவை அப்படியே கீழே விழுந்துடுச்சான். பயத்துல நடுங்கி கொண்டிருந்ததாம். அந்த பறவைய அப்படியே தூக்கி கொண்டு வீட்டுக்கு போனானா. அவங்க அம்மா சொன்னாங்களாம், எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நீ பொறுமையோட காத்திருக்கணும்னு சொன்னாங்களாம். தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் அந்த நாளிலிருந்து அந்த பறவைய எந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணாம அன்பாய் பார்த்து கொண்டானாம். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் காலையில அந்த பறவை அழகா தன்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டு நின்று கொண்டிருந்ததாம். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பறவையை தூக்கி கொண்டு வெளியில போனானா. அந்த பறவை தன்னுடைய சிறகுகளை அடித்து கொண்டு மேலே அழகாய் பறக்க ஆரம்பித்ததாங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தாமதிக்கும் பொழுது இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ கிடைக்கும்னு ஏங்கி ஏங்கி சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த காலை வேளையில நீங்களும் ஏதோ ஒரு நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து ஏங்கி ஏங்கி சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வேலைக்காக பொறுமையோட காத்திருங்க. இந்த புதிய ஆண்டில நீங்கள் காத்திருந்த நாட்களுக்கு உண்டான பலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவாருங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி கழுகுகளை போல செட்டைகளை அடித்து மேலே எழும்புவீங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு மேலான நன்மைய, மேலான ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வ, மேன்மைய உங்களுக்கு கட்டளையிடுவாருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து காத்திருந்து ஆண்டவரே ஏங்கி ஏங்கி சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நினைப்பதை காட்டிலும் மேலான திட்டங்களை ஆண்டவரே எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, அதற்கென்று ஒரு நேரத்தை, காலத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக பொறுமையோட காத்திருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்த நன்மைக்காக, எந்த ஆசீர்வாதத்திற்காக இத்தனை நாட்களும் பொறுமையோடு உம்முடைய சமூகத்துல காத்திருந்தாங்களோ ஆண்டவரே, அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. உம்மாலே செய்ய கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.